வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி நான் சொல்லியிருந்தேன் கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு. அவங்க இன்றைக்கி ஊர் கிளம்புறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க வந்து சோயாவும் பன்னீரும் போட்ட பிரியாணி ஒன்று கேட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து பால் பாயசம் கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பிரியாணிக்கு என்னென்ன வேணுங்கிறத சொல்லிடுறேன் பாருங்கள். தாளிக்கிறதுக்கு வந்து எப்பயும் போல் சோம்பு, கிராம்பு, பட்டை, அப்புறம் பிரிஞ்சி இலை. ஏலக்காய் வந்து சேர்க்க மாட்டிங்களான்னு கேட்டிருந்தீங்க. எங்கள் வீட்டில் அவருக்கு வந்து ஏலக்காய் வாசனை ரொம்ப பிடிக்காது. அதனால நான் வந்து ஏலக்காய் வந்து சேர்க்குறதில்ல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 ஸ்பூன் வந்து தனியா பொடி, 2 ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர், தயிர் 1 கப்பு, உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூன், பன்னீர் வந்து க்யூபாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். அப்புறம் சோயா வந்து வெந்நீரில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வெந்நீரில் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு. அப்புறம் தக்காளி ஒரு 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன், வெங்காயம் ஒரு 2 வெங்காயம், இஞ்சி பூண்டு க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா அரைச்சி பேஸ்ட்டாக கூட போட்டுக்கலாம். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா, ஏற்கனவே ரெட் சில்லி போடுறோம் அதனால் பச்சை மிளகா. அப்புறம் கொஞ்சம் பீன்ஸு, கேரட்டு, சும்மா கொஞ்சம் காய். இது வந்து வெங்காயம் வந்து வறுத்து வச்சு, அதாவது இப்போது ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து கோல்டன் கலரில் ரோஸ்ட் பண்ண சொல்லியிருந்தேன். என் பையன் நான் நான் இதெல்லாம் கட் பண்ணுறதுக்குள்ளே கொஞ்சம் தீஞ்ச மாதிரி ரோஸ்ட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து லைட் அந்த கோல்டன் கலரில் பிங்க் கலரில் வரும் இல்லையா, அப்போ வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு முன்னாடி வந்து சாதம், அதாவது பாஸ்மதி அரிசி வந்து வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். நான் வந்து பாயசத்துக்கும் இதுலேருந்து ஒரு கப் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பக்கம் வந்து பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கோம். அதில் வந்து 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய், அப்புறம் கொஞ்சம் எண்ணெய். காயட்டும் பாருங்க. ஒரு பவுலில் வந்து பன்னீர், அப்புறம் சோயா ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அது, அப்புறம் பீன்ஸு, கேரட் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேயே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ரெட் சில்லி பவுடர், அப்புறம் தனியா பொடி, கரம் மசாலா பொடி, இதுக்கு தேவையான உப்பு. சாதத்தில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், ஸோ உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் விட்டுடலாம். இப்போ தயிர் விட்டுடலாம். தயிர் வந்து 1 கப்பு தயிர். நல்லா கோட்டார மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். பாருங்கள், இதுலேயே வந்து நான் வந்து தேங்காய் பால் பவுடர் போடுறேன். ஒரு 25 கிராம் தேங்காய் பால் பவுடர் அதை அப்படியே போட்டுடுறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சுருவோம். நம்ம வெங்காயம் தக்காளிலாம் வதங்குற வரைக்கும் அது ஊறட்டும். பாருங்கள், கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நான் வந்து காய்ச்சி ஆறின பால் வந்து ஒரு 1/2 கப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், வெங்காயம் தக்காளிலாம் வதங்குறது வரைக்கும் இது வந்து ஊறட்டும். நம்ம ஓரமாக வச்சுருவோம். இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எண்ணெயும் நெய்யும் விட்டுருந்தோம். அது நல்லா காஞ்செடுத்து சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு. அதே மாதிரி இஞ்சி பூண்டு வந்து என்ன ரேஷியோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக சில பேருக்கு வந்து பூண்டு வாசனை ரொம்ப பிடிக்கும். அப்போ இஞ்சி கொஞ்சம் கம்மியாக போட்டு பூண்டு கொஞ்சம் 2 பல் எக்ஸ்ட்ரா போட்டுப்பாங்க. சில பேருக்கு வந்து இஞ்சி வாசனை பிடிச்சுன்னா பூண்டை கம்மி பண்ணிவிட்டு இஞ்சி போட்டுப்பாங்க. ரெண்டும் ஈக்குவல் குவான்டிட்டியும் போடலாம். ஸோ அது உங்களுடைய விருப்பம். நான் வந்து போட்டேன்னா நான் ரொம்ப கம்மியாக தான் போடுவேன். ஒரு 1/2 துண்டு இஞ்சியும் ஒரு 4 பல் பூண்டு, அவ்வளோதான் நான் எப்பயுமே போடுவேன். மைல்டாக இருக்கா மாதிரி தான் நான் பார்த்துப்பேன் வாசனை. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. பாருங்கள், தக்காளி வெங்காயம்லாம் இந்த அளவு வதங்கினா போதும். இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி பரப்பி வச்சுருங்க, பரப்பி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம ஊற வச்சதை சேர்த்துடலாம்.
இதில் வந்து பட்டாணி இருந்தால் பட்டாணியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், காலிஃப்ளவர் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம், ப்ரோக்கோலி இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம், என்ன காய் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து என்ன இருக்கோ அதை மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் அதே மாதிரி பரப்பி விட்டுருங்க. இப்போ வந்து புதினா போட்டுக்கலாம். பாருங்க, புதினா போட்டு பரப்பி வச்சாச்சு. இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம வந்து சாதம் வந்து வேக வச்சு வச்சுருக்கோம். 1 கப் அரிசிக்கு வந்து 2 கப்பு தண்ணி விட்டு வேக வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி வந்து 2 கப்பு அரிசி எடுத்துகிட்டு இருக்கேன், 4 கப்பு தண்ணி விட்டு வேக வச்சு வச்சுட்டுருக்கேன். இதை மாதிரி அடி கனமான பாத்திரமாக வச்சுக்கணும். நீங்கள் இப்போ வந்து சாதத்தை இது மேலே பரப்பி விட்டுட்டு மூடிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. சிம்மில் வச்சு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இப்போ வந்து நான் சாதத்தை அது மேலே பரப்பி விட்றேன், போட்டுறேன். பாருங்கள், நல்லா பரப்பியாச்சு. அது மாதிரி இப்போ வெங்காயம் வந்து நல்லா கோல்டு கலரில் தான் எடுக்கணும். எனக்கு வந்து தீஞ்சிருக்கு, நீங்கள் நல்லா கோல்டு கலரில் எடுத்துக்கோங்க பொரிச்சு. எல்லாத்தையும் பரப்பிட்டு மூடி வச்சுருவோம். தம் போடுறதுனால காய்கறிலாம் நல்லா வெந்துடும். ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். நாம் மூடிடலாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு கழிச்சு பார்க்கலாம். பாருங்கள், சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஒரு 15 நிமிஷம் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து 15 நிமிஷம் ஆகட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து பால் பாயசம் பண்ணிடலாம். ஆக்சுவலாக வந்து பால் பாயசம் வந்து அரிசி வந்து பால்லே தான் வேக வைக்கணும். நான் வந்து ஏற்கனவே சாதம் எல்லாம் ரெடியாக வச்சுருந்ததுனால கொஞ்சம் சிம்பிளாக ஈஸியாக முடிச்சிடலான்னு சொல்லிட்டு சாதத்தை வேக வச்ச சாதத்துலேயே பண்ணிடலான்னு. ஸோ அதை எடுத்து 1 கப்பு ரைஸ் போட்டிருக்கேன். அப்புறம் பாஸ்மதி அரிசி. பால் வந்து ஃபஸ்ட்டு பாதி பால் விடுறேன், சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் மிச்சம் இருக்கிற பாலை விட்டுக்கலாம். நாம் இது வந்து 1 லிட்டர் பால். ஆல்ரெடி வந்து பால் வந்து காய்ச்சின பால் தான். ஸோ இந்த சாதத்தோடு சேர்ந்து கொஞ்சம் பாலும் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் மிச்சம் இருக்கிற பாலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சாதம் போட்டதுக்கப்புறம் பாலும் விட்டு நல்லா கொதித்து நல்லா பொங்கி வந்துட்டுருக்க பிறகு மிச்சம் இருக்கிற பாலையும் விட்டுருவோம். பாருங்கள், பால் நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. இப்போ வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். பாருங்கள், மில்க் மேட் சேர்க்கறதுனால ரொம்ப கொதிக்க வேண்டாம். இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக நான் சர்க்கரை ரொம்ப கம்மியாக தான் போடுவேன். பட் அவங்க வந்து ரொம்ப கூட சர்க்கரை ஸ்வீட் ரொம்ப சாப்பிடுவாங்க. அதனால நான் வந்து சர்க்கரையும் சேர்த்து மில்க் மேடும் சேர்க்குறேன். நான் பண்ணுறதா இருந்தால் மில்க் மேட் விட்டேன்னா சர்க்கரை போடவே மாட்டேன், சர்க்கரை போட்டால் மில்க் மேட் போட மாட்டேன். சர்க்கரை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 6 ஸ்பூன் மேலே நான் சேர்க்கவே மாட்டேன் எப்பயுமே. இன்றைக்கி கொஞ்சம் ஸ்வீட் கூட தான். எங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சர்க்கரையும் சேர்த்தாச்சு. இதை ஓரமாக எடுத்து வச்சுருவோம். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து கண்டென்ஸ்ட் மில்கை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இழுப்பக்கரண்டியில் வந்து நெய் விட்டுருக்கேன். முந்திரி பருப்பு வறுத்து பாயசத்தில் சேர்த்துடலாம். நாம் பாருங்கள், முந்திரி பருப்பு வறுப்பட்டுருது. நான் ஆஃப் பண்ணிடுறேன். பாயசத்தில் சேர்த்துருவோம். நம்ம அவ்வளோதான். ஆறுனதுக்கப்புறம் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுது. நமக்கு பார்த்துருவோமா? நல்லா வாசனை வருது பாருங்கள். இதை அப்படியே ஆஃப் பண்ணிவிடுவோம். நல்லா புதினா வாசனை, அந்த காய்கறி வாசனை எல்லாம் சூப்பராக வருது. நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்க, பாயசம் கூட நல்லா ஆறிடுது. நம்ம வந்து கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிடலாம். அர்ஜென்ட் பாயசம் ரெடி ஆகிடுது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம வந்து ரைஸ் ஆஃப் பண்ணி கூட ஒரு 10 நிமிஷம் ஆகிடுது. நம்ம அதையும் பார்த்துடலாம். பாயசம் ரெடி ஆகிடுது. மூடி வச்சுருவோம். பாருங்க, ரைஸ் ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஆகிடுது. மெதுவாக கிளறி விடுங்க. அப்படி கிளறி விடுங்க. உங்களுக்கு பெரிய பாத்திரம் இருந்தால் அதில் போட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம்.
அப்படி மெதுவாக கலந்துடுங்க. நல்லா வெந்திருக்கும் பாருங்கள். இதை பாருங்கள், தெரியும், பார்த்தாலே தெரியும். எல்லாமே நல்லா சாஃப்டாக காய்கறிலேருந்து எல்லாமே வெந்துடும். நான் வந்து பண்ணுற அர்ஜென்ட்டில் வந்து மஞ்சப்பொடி போட மறந்துட்டேன். நீங்கள் வந்து சமைக்கும்போது கண்டிப்பாக வந்து மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் நான் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து ஓரமாக அந்த பக்கம் வச்சுருக்கேன். அதனால் இந்த பக்கம் வச்சுக்காதனால நான் போடலை. நீங்கள் கண்டிப்பாக போட்டுட்டு சமைங்க. நம்மளோட சோயா பன்னீர் பிரியாணியும் ரெடி ஆகிடுது. அப்புறம் அர்ஜென்ட் பால் பாயசமும் ரெடி ஆகிடுது. இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து சோயா பன்னீர் பிரியாணி, அதுக்கப்புறம் பால் பாயசம். அது வந்து சும்மா எக்ஸ்ட்ராவாக பண்ணது தான். ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் தயிர் சாதம் கலக்க போகிறோம், தயிர் பச்சடி, அவ்வளோதான். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரியாணி ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஸ்கூலுக்கும் கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன்.